இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆர்ச்சர் இலாங்கிற யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் வழங்குகின்ற ஒரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு காணொலியில் தோன்றி உங்களோடு நான் பேசுகிறேன். இன்றைய தினம் இலங்கையின் 10வது பாராளுமன்ற தேர்தல் அமர்வுக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அப்படி வந்திருக்கிறது. ஆளும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 68,63,186 வாக்குகளை பெற்று 159 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்துக்கு அதாவது 10வது பாராளுமன்றத்துக்கு 159 ஆசனங்களை பெற்றிருக்கிறார். அதே போல பிரதான எதிர்கட்சியான SJB 19,68,916 வாக்குகளை பெற்று 40 ஆசனங்களை எடுத்திருக்கிறது. அதே போல இலங்கை தமிழரசு கட்சி 2,57,813 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்கள். அதே போல LDF 5,835 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்கள். அதே போல SLPP பொகுட்டு கட்சி அதாவது மொட்டு கட்சி 3,50,429 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி 87,038 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்கள். அதே போல SD 1,78,6 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. அதே போல இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி 66,234 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றுகிறது. DTNA 65,382 வாக்குகளை பெற்று 1 ஆசனம். அதே போல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 33,911 ஆசனங்களை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. அதே போல சுயேட்சைக்குழு 17 போட்டியிட்ட யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட டாக்டர் அர்ச்சுனா வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் 27,755 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 1 ஆசனம் கிடைத்திருக்கிறது. அதே போல SLLP 17,710 ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், பிரதி அமைச்சராக இருந்தவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் காதர் மஸ்தான் அவர்களுடைய கட்சியில் 1 ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல திருப்பங்களையும் பல புதிய மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பல ஆண்டுகளாக பல அமர்வுகளாக இருந்த பல அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அதே போல பழம்பெரும் அரசியல்வாதிகள் கூட இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறவில்லை. பல பிரபலமான அரசியல்வாதிகள் வெற்றி பெறவில்லை. பல புதிய முகங்கள் இந்த முறை பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பில் ஏற்ற மாதிரி இந்த பாராளுமன்ற முடிவுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அதாவது அண்மையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படி ஒரு முடிவை மக்கள் வழங்கியிருந்தார்கள், அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அப்படி ஒரு முடிவு வழங்கப்பட்டிருக்கிறது. 68 லட்சம் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் மக்கள் இந்த கட்சிக்கு. ஆகவே ஒரே பார்வையில் உங்களுக்காக இந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளை வழங்கியிருக்கின்றோம். ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அத்தனை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல ஏற்கனவே இருந்த பல அரசியல் பிரமுகர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆர்ச்சர் இலாங்கிற யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை நன்றி.